வணக்கம் நண்பா. நான் உங்கள் சவுண்டட் தமிழா. இந்த வீடியோ பதிவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, இந்தியன் மார்க்கெட்டோடைய ப்ரீமியம் டிகே அதை பற்றி இந்த வீடியோ பதிவில் பார்ப்போம். ஆப்ஷன் பையர்ஸ், கீழே வந்து ஆப்ஷன் செல்லர்ஸ், லெஃப்ட் சைடில் புட் ஆப்ஷன் பிஇ, ரைட் சைடில் கால் ஆப்ஷன் சிஇ மார்க் பண்ணி வச்சுருக்கோம். இந்த சி சைடு 10, 20, 30, 40, 50, 60, பி சைடில் 60, 50, 40ன்னு இறங்க வரிசையில் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து இருக்கும். மார்க்கெட் இந்த ரேஞ்சில் வந்து மூவ் ஆகிட்டு இருக்கும்போது மார்க்கெட் மேலே தான் போக போகுதுன்ட்டு ஒரு கான்செப்டில் ஒருத்தர் வந்து 10 ரூபா ஸ்ட்ரைக் ப்ரைஸை சூஸ் பண்ணி கால் ஆப்ஷன் எடுக்கிறாரு. அடுத்தது அந்த ப்ரைஸ் ப்ரீமியம் வந்து 20 ரூபாய்க்கு நகருது. அந்த 10 ரூபாலேருந்து 20 ரூபா நகரும்போது அந்த 10 ரூபா அமௌண்ட் வந்து பி சைட்லேருந்து தான் 10 ரூபா அமௌண்ட் வந்து என்னடா ஆகும். அப்புறம் 30 ரூபா எடுக்கிறாரு, அந்த சைடில் 50 ரூபா ஆகும். அப்புறம் 40, 50, 60 வரக்குள்ள கால் சைடு ஏறிக்கிட்டே போகும்போது பி சைடு அந்த 10 ரூபா அமௌண்ட் வந்து ப்ரீமியம், சி சைடு லாபம் ஆகிட்டு வருது. இந்தமாரி தான் ஒரு கால் ஆப்ஷன் வந்து ப்ரீமியம் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு போகுது. இப்போ புட் சைடு எடுக்கிறோம், மார்க்கெட் வந்து பி சைடு போக போகுதுன்னா 60 ரூபா ஸ்ட்ரைக் ப்ரைஸில் எடுக்கிறோம். ஸ்ட்ரைக் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா பி சைடு பார்த்திங்கன்னா 60 ரூபா இருக்கும், சி சைடு அந்த 10 ரூபா இருக்கும். இங்கே பி சைடு 50 ரூபா, 40 ரூபா, 30 ரூபான்னு குறையும் போது சி சைட்லேருந்து 10 ரூபா, 20 ரூபா, 30 ரூபான்னு அந்த அமௌண்ட் வந்து பி சைடு ப்ரீமியமாக ஏறிக்கிட்டு போகும். இந்த கான்செப்ட் படி தான் ஆப்ஷன் பையர்ஸ் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் ப்ரீமியம் வந்து மூவ் ஆகிட்டு போகுது. இதுக்கு இடையில தான் வந்து ஆப்ஷன் செல்லர்ஸ்னு ஒருத்தவங்க வருவாங்க. ஆப்ஷன் செல்லர்ஸ் இவங்கள பற்றி பார்க்கணுன்னா, இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, மார்க்கெட் சியில் மூவ் ஆகிட்டு இருக்கும்போது பி சைடு ஃபஸ்ட்டு ஒரு 5 லட்ச ரூபா இல்லை 10 லட்ச ரூபா வச்சு ஷார்ட் செல்லிங் அடிப்பாங்க. ஷார்ட் செல்லிங்னா அந்த ப்ரீமியம் அமௌண்ட்டை வந்து ஜீரோ பண்ணுவாங்க. அப்படி ஜீரோ பண்ணும்போது இங்கே சியில் மார்க்கெட் வந்து ஸ்ட்ரைக் ப்ரைஸ் 60 ரூபா இருக்குன்னா மூமெண்ட் நல்லாயிருக்கும், ஒரு 10 பாயிண்ட் மூமெண்ட் கொடுக்கும். ஆனால் ப்ரீமியம் வந்து ஏறாது, அமௌண்ட் வராது. பேசிக் தெரியாதவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, என்ன நம்ம அமௌண்ட் போட்டோம், 10 பாயிண்ட் மூவ் ஆகுது, ஆனால் நம்மளுக்கு இன்னும் அமௌண்ட் மூவ் ஆகலையே, எப்படி ப்ரோன்ட்டு யோசிச்சுட்டு இருப்பாங்க. இதான் ஆப்ஷன் செல்லர்ஸோடைய வேலை. ப்ரீமியமை வந்து மெல்ட் பண்ணுவாங்க. அப்படியே என்ன பண்ணுவாங்கன்னா, பி சைடு இப்போ மூவ் ஆகிட்டு இருக்குன்னா சி சைடு ஒரு 5 லட்ச ரூபா 10 லட்ச ரூபா இருக்கிறவங்க அந்த சைடு இருக்க ஸ்ட்ரைக் ப்ரைஸை ஜீரோ பண்ணாங்கன்னா பி சைடில் வந்து மார்க்கெட் நல்லா மூவிங்கில் இருக்கும்போது சி சைடில் இருக்க அமௌண்ட்டை தான் வந்து பி சைடில் கொடுக்கணும். இல்லை மார்க்கெட் மேலே இருக்கும்போது புட் ஆப்ஷன் சைடில் இருக்க அமௌண்ட்டு தான் கால் ஆப்ஷன் சைடு கொடுக்கணும். அங்கே தான் அவங்க செல்லர்ஸ் டாமினேட் பண்ணுறாங்க. ஸ்ட்ரைக் ப்ரைஸை ப்ரீமியமை மெல்ட் பண்ணி ஜீரோ ஆக்குறாங்க. இந்த அடிப்படையில் தான் ஆப்ஷன் செல்லர்ஸ் வந்து மார்க்கெட்டை டெர்மினேட் பண்ணுறாங்க. ஆப்ஷன் செல்லர்ஸோடைய டைமிங்னு ஒன்று இருக்குது. அவங்க வரும்போது ரெண்டு சைடும், இப்போ மார்க்கெட் 24,000 இருக்குதுன்னா செல் சைடு கால் சைடு, பி சைடு சி சைடு ரெண்டு சைடும் ஆப்ஷன் செல்லர்ஸ் அதிகப்படியான அமௌண்ட்டை வச்சுக்கொண்டு ஷார்ட் செல்லிங் அடித்து ப்ரீமியம் வந்து மெல்ட் பண்ணி ஜீரோ பண்ணிக்கிட்டே போவாங்க. அப்படி ஜீரோ பண்ணிக்கிட்டே போனாங்கன்னா ரெண்டு சைடுமே ப்ரீமியம் வந்து மெல்ட் ஆகும். இதனால் வந்து ஹெவி லாஸ் உண்டாகும். நம்ம புட் ஆப்ஷனும் எடுக்க முடியாது, கால் ஆப்ஷனும் எடுக்க முடியாது. அப்படி மீறி யாருன்னா ஆப்ஷன் செல்லர் டைமில் மாட்டிக்கிட்டுனா பெரிய லாஸை தான் சந்திச்சுக்கிட்டு இருப்பாங்க. இந்த கான்செப்ட் அடிப்படையில் தான் இந்தியன் மார்க்கெட்டில் ஆப்ஷன் செல்லர்ஸ் டாமினேட் அதிகமாக இருக்கிறதுனால நிறையா பேர் வந்து ஃபாரின் மார்க்கெட், ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டுக்கு மூவ் ஆகிட்டு இருக்காங்க. இந்தியன் மார்க்கெட்டுடைய மிகப்பெரிய ட்ராபேக்குன்னு சொல்லலாம் இந்த சைட்வேஸ் மார்க்கெட் மூவிங்காக இருக்கிறது. ஓகே, இப்போ ஆப்ஷன் பையர்ஸ்னால் யார், ஆப்ஷன் செல்லர்ஸ்னால் யாருன்னு கொஞ்சம் பார்க்கலாம். ஆப்ஷன் செல்லர்ஸ்ன்றவங்க அதிகப்படியான பணம் வச்சுருக்கிறவங்க,
ஒரு இன்சூரன்ஸ் கார்ப்பரேட் கம்பெனின்னு வச்சுக்கலாம். ஒரு பைக் இன்சூரன்ஸ் கம்பெனி. ஆப்ஷன் பையர்ஸ்ன்றவங்க அந்த இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு அவங்களுடைய பைக்குக்கு மேலே இன்சூரன்ஸ் கட்டுறவங்க. ஒரு 1000 பேர் வந்து இன்சூரன்ஸ் கட்டுறாங்க. அவங்க தான் ஆப்ஷன் பையர்ஸாக வச்சுக்குவோம். அதில் ஒரு 10 பேரோடைய வண்டி தான் வந்து சேதமாகுது, விபத்துக்குள்ளாகுது. அந்த 10 பேருக்கு வந்து அமௌண்ட் வரும். மீதி இருக்கிறவங்க 990 பேரோடைய அமௌண்ட் வந்து இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு போகும். அவங்க தான் வந்து ஆப்ஷன் செல்லர்ஸ். ஆப்ஷன் செல்லர்ஸுக்கும் ஆப்ஷன் பையர்ஸுக்கும் உண்டான ஒரு சாம்பிள் விளக்கமாக இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே நண்பா, கம்மிங் சண்டே, எவ்ரி சண்டே ஃப்ரீ எஸ்எம்சி கிளாஸ், வெபினார் கிளாஸ் இருக்குது. விருப்பம் உள்ளவங்க கீழே வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன், இன்ஸ்டாகிராம் ஐடி கொடுக்குறேன், அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம செட்டப்லாம் மார்க்கெட் ஓப்பன் ஆனால் 1 ஹவரில் செட்டிங் போட்டு டார்கெட் ஹிட் பண்ணுவோம். அதான் நண்பா.